ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கீங்கல்ல? வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பொறுமையா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நான் அப்லோட் பண்ற அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிசம்பர் மாசம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசம் உண்மையிலேயே சூப்பரான ஒரு மாசமா அமைஞ்சிருக்குங்க. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ஒரே கன்ஃபியூஸ்டா இருந்திருப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்திருக்கும். ஒரு 50 நாள் அப்படி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2 மாசமா இருந்த குழப்பம், கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே மாறப்போகுது. உங்களுடைய ராசிநாதனான குரு நல்ல நிலைமையிலே இருக்கு. அது உங்களுடைய ராசிக்கு சனியுடைய பார்வை கிடைச்சா கூட ராசிநாதனான குரு நல்ல நிலைமையிலே இருக்கு. தனுசு ராசிக்கு 2, 3வது அதிபதியான சனியும் குருவுடைய வீட்டுல இருக்கு. 2வது இடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்ல. 3ல ராகு இருந்தா கூட குருவுடைய பார்வையும் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, யூடியூப் சேனல் பண்றவங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் சடனா லைம்லைட் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். சகோதர உறவு நல்லா இருக்கும், செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. பூமி காரகன் செவ்வாய். செவ்வாய் ராசி மேல வரும். என்ன விவேகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க. ரொம்ப ஆக்டிவா, சூப்பர் ஆக்டிவா இருப்பீங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா தேவையில்லாம டக்குன்னு ஷார்ட் டெம்பர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த டிசம்பர் மாசம். ஏன்னா செவ்வாய் ராசி மேல இருக்கிறதுனால கொஞ்சம் கோப உணர்வை தூண்டும். கொஞ்சம் கோபமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாயுடைய குணம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இந்த டிசம்பர் மாசம் நீங்க இருப்பீங்க. எல்லாமே இந்த மூட் ஸ்விங்ஸ் தானே. சடனா நான் ஏன் எப்படி நடந்துகிட்டேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகங்கள் தான். சந்திராஷ்டிரம் நடக்கிறது மாதிரியான விஷயம். மனசு ஒரு நிலையில இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அந்த பயிற்சி, டிரான்சிட் ஆகுறது, ராசி மேல பாவ கிரகம் வருது, ராசிநாதன் பலவீனம் ஆகுறது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஹாப்பனிங்ஸ் எல்லாத்துக்கும் காரணம். உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சனி இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் ட்ரை பண்றேன், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன் என்னால படிக்க முடியல? நான் நல்லா படிக்கக்கூடிய பர்சன் தான், ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? புதுசா வீடு வாங்க முடியல, வீடு வாங்குறேன் ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும் 4ல சனி இருக்கிறதுனால. 5வது அதிபதி செவ்வாய். செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ்ல நல்ல பேர் வாங்குறது, அவார்ட்ஸ் கிடைக்கிறது, ரெகக்னேஷன் கிடைக்கிறது, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உறவு நல்லா இருக்கும். குழந்தைங்கனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சுக்கிரன் எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்புலையும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், புதுசா ஜாப் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. உங்க ஜாதகத்தையும் அகைன் செக் பண்ணும். ஜாப் கிடைக்குமா, எப்ப கிடைக்கும் அப்படிங்கறது. ஏன்னா உங்க ஜாதகத்துல தெரியுங்க. பணம் வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கா, தனஸ்தானம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கா, ஜீவனஸ்தானம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கா, பணப்புழக்கம் இந்த பர்சனுக்கு இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ அப்ப நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கல்ல, எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ பணப்புழக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல கிரகங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்கிறத சொந்த ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். ராசி பலன் பத்தி மட்டும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு அது வேறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடுறது இல்லைல்ல. ஒவ்வொருத்தருடைய பிறந்த நேரமும் வேற வேற தானே. இப்போ உங்களுடைய ராசிக்காரங்களே நீங்க பாப்பீங்க. உங்களை மாதிரியே தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதையும் பாக்குறீங்க, உங்களை விட கீழ் நிலைமையில இருக்கிறதையும் பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? 2 பேரும் ஒரே ராசி தானே. உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அவங்களும் அதே மாதிரி தானே இருக்கணும். அவங்க ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்கு நல்ல யோக திசை நடக்குது, இவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே ராசி பலன்ல சொல்றது அப்படியே பொருந்திடணும், ராசி பலனுக்குள்ள ஜோசியம் ஃபுல்லா எனக்கு வந்துடணும், என்னை பத்தி சொல்றது இந்த ராசி பலன்லயே நீங்க ஃபுல்லா சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அது எப்படிங்க பாசிபிள்? ஓகே,
வேலை விஷயம் நான் சொன்ன மாதிரி இருக்கும். புதுசா ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து 7வது அதிபதி. அடுத்தது 7வது இடத்துல குரு இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஜாயின் பிசினஸா அது இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண போறேன், ஒய்ஃபோட சேர்ந்து பண்ண போறேன், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அது ஒய்ஃபை வச்சு பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்களே, அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 8வது இடம் சந்திரன். சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கு. மறைமுகமான தனலாபம், தூர இடத்துல இருந்து பணம் வரவு வர்றது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பாக்கியாதிபதி சூரியனும் நல்ல நிலைமையில தான் இருக்கு. எண்ணங்கள், அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா வழி விஷயம், ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இருக்கிறது, அப்பா வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். லீடர்ஷிப் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் மூலமா உதவி கிடைக்கும். அரசியல் போகணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரபிளான மாசமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான புதனும் தொழில்ஸ்தான அதிபதி இல்லையா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. கூட்டு தொழில் பண்றதுக்கான சூப்பரான ஒரு டைமாவே அமைஞ்சிருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல இருக்கக்கூடிய தொழிலே நீங்க இன்னொரு பிரான்ச் பண்ணணுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலாவே இருக்கு. மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ரொம்பவே பாசிட்டிவான ரிப்ளைவாவே என்னால சொல்ல முடியும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதி சுக்கிரன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல நிலைமையில இருக்கு. மூத்த சகோதரரால உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். 12வது அதிபதி செவ்வாய் ரொம்ப சூப்பரான நிலைமையில இருக்குங்க. மங்கள யோகத்துல இருக்கு. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம், மெடிசன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். புதுசா ப்ராப்பர்ட்டிலாம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ராசிநாதன் நல்லா இருக்கு. செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். திருமணம் மாதிரியான விஷயம், நிச்சயதார்த்தம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா திருமண தடை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் உங்க ஜாதகத்துல திருமண ஸ்தானாதிபதி தசா புத்தி போயிட்டு இருக்குன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த 3 மாசங்கள்ல. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கு. இளைய சகோதரனால உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். புதுசா ஜாப் கிடைக்கிறது, நிறைய லீடர்ஷிப் மாதிரியான விஷயம்லாம் கூட கிடைக்கும் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.